எரிபத்த நாயனாருடைய குருபூசை திருநாள் மாசி ஹஸ்தம். கரூரில் பிறந்து வளர்ந்த ஒரு சிவபக்தர். இந்த ஆநிலை என்கின்ற சிவாலயத்திலே திருத்தொண்டு செய்கின்ற சிவகாமி ஆண்டார் பூக்கள் பறித்து அதை சிவனுக்கு சாத்துகின்ற தொண்டு செய்து கொண்டு வருகிறார். ஒரு நாள் அந்த பூக்களை எல்லாம் எடுத்து கொண்டு வருகின்ற பொழுது பட்டத்து யானை அதை இடறி விடுகின்றது. அந்த பட்டத்து யானை சிவத்தொண்டுக்கு தடையாக இருந்ததனால் எரிபத்த நாயனார் தன்னுடைய மழுவால் பட்டத்து யானையினுடைய துதிக்கையை வெட்டுகின்றார். மேலே இருக்கக்கூடிய 2 பாவர்கள் குத்துக்கோல் என்று அந்த கூட வருகின்ற 3 பேரையும் அவர் வீழ்த்துகின்றார். வீழ்த்தி 5 பேரை அவர் தன்னுடைய மழுவால், எரிபத்த நாயனாருடைய கையிலே ஒரு மழு இருப்பதை பார்க்கலாம். இந்த மழு எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், யாரெல்லாம் சிவத்தொண்டுக்கு தடையாக இருக்கின்றார்களோ அந்த தடையை நீக்குவதுதான் அவருடைய தொண்டு. அப்படி சிவகாமி ஆண்டாருடைய பூக்களை யாரெல்லாம் சிதைத்தார்களோ, முதலில் யானை சிதைத்தது, அந்த யானை சிதைத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த பாகர்களையும் கொள்ளுகின்றார். புகழ்ச்சோழர் வந்து இதை பார்க்கின்றார். ஆகா, நான் மிகப்பெரிய சிவ அபராதம் செய்து விட்டேனே என்று தன்னுடைய வாளை உருவி எரிபத்த நாயனாரிடம் கொடுத்து என்னையே வெட்டுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, இவரும் ஒரு சிவ தொண்டர் என்பதை அறிந்து கொண்டு அந்த வாளை வாங்கி கொண்டு அந்த மன்னுடைய புகழ்ச்சோழ நாயனாருடைய திருவடிகளிலே விழுகின்றார். காரணம், புகழ்ச்சோழ நாயனார் என்பவரும் ஒரு நாயன்மாரில் ஒருவர், சிவத்தொண்டு செய்கின்றவர். எனவே எரிபத்த நாயனாருக்கு இப்படி ஒரு சிவத்தொண்டு செய்கின்றவருடைய இடையூறை நீக்குதல் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சிவத்தொண்டை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய குருபூஜை திருநாள் தான் இன்று மாசி ஹஸ்தம். எனவே யாரெல்லாம் சிவத்தொண்டுக்கு இடையூறு செய்கின்றார்களோ அந்த தடைகளை நீக்குபவர்களுக்கும் சிவன் காட்சியளிப்பார் என்பதுதான் இந்த நாயன்மாருடைய அற்புதமான ஒரு செய்தியாகும்.